வரப்போகிற காணொலியில் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா, அமெரிக்காவும் நேட்டோவும் சேர்ந்து எப்படி இந்த உலகத்துக்கு அமைதியை சீர்குலைக்கும் வகையில் சைனா ஈரானில் செயல்படுதோ அதை தடுக்கிறதுக்கான யுக்திகளை எப்படி அவங்க கையாளுறாங்க, அவங்க தலைவர்கள் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸ்டேடியம் கூட்டணிகளை வலுப்படுத்துதல். இந்தோ பசிபிக் மற்றும் நேட்டோ நாடுகள் ஒருங்கிணைந்த பாதுகாப்பு உத்திகள் மூலம் தற்காப்பை மேம்படுத்துகின்றன. இன்றைய சிக்கலான உலகளாவிய சூழல் நிலையான மற்றும் திறந்த சர்வதேச அமைப்பை மதிக்கின்ற ஒரே மாதிரியான சிந்தனையுடைய கூட்டாளிகள் மற்றும் பங்காளிகளுக்கு இடையே வலுவான மற்றும் பயனுள்ள ஸ்ட்ராட்டஜிக்கல் ஒத்துழைப்பை கோருகிறது. சீனா, ஈரான், வடகொரியா மற்றும் ரஷ்யா ஆகிய நாடுகள் சர்வதேச உலக ஒழுங்கை சீர்குலைக்க தங்களது முயற்சிகளை அதிகரித்து வரும் வேளையில் அமைதியை நிலைநாட்டுவதில் அமெரிக்கா, நேட்டோ மற்றும் இந்தோ பசிபிக் கூட்டணி நாடுகள் முன்னெப்போதையும் விட அதிக கவனம் செலுத்தி வருகின்றன. இன்று நமது பிராந்தியமும் பரந்த சர்வதேச சமூகமும் முன்னோடி இல்லாத அளவிலான சவால்களை எதிர்கொள்கின்றன. பாதுகாப்பு தலைவர்களுக்கு இடையே நேர்மையான மற்றும் திறந்த உரையாடலின் தேவை முன்னெப்போதையும் விட இப்போது அதிகமாக உள்ளது என்று ஜப்பானின் அப்போதைய பாதுகாப்பு அமைச்சர் ஜின் நகாதானி மே 2025 நடைபெற்ற சாங்ரி லா டயலாக் பாதுகாப்பு மன்றத்தில் தெரிவித்தார். நாடுகளுக்கு இடையிலான போட்டி தீவிரமடைந்து வருகிறது, மேலும் அது பல்வேறு தளங்களில் பரவி இன்னும் சிக்கலானதாக மாறி வருகிறது. இது மிக விரைவாக நடந்து கொண்டிருக்கிறது. இத்தகைய காலகட்டத்தில் இதன் மூல காரணங்களை கண்டறிந்து தீர்ப்பது நம் கடமையாகும். தற்காப்பு திறனை அதிகரிப்பதற்கான முயற்சிகளில் கூட்டணி நாடுகளுக்கு இடையே ஒன்றிணைந்து செயல்படும் திறனை இன்டர் ஆப்ரபிலிட்டி, அதாவது மேம்படுத்துதல். அணுசக்தி படைகளில் செயற்கை நுண்ணறிவை, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒருங்கிணைத்தல், இன்டகிரேட்டர் மற்றும் போர்கள் விழிப்புணர்வை மேம்படுத்தி முடிவெடுப்பதை விரைவுபடுத்தும் மேம்பட்ட தொழில்நுட்பங்களின் கூட்டு பயிற்சிகள் மூலம் கூட்டணிகளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்வது ஆகியவை அடங்கும். அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜி மூலமாக அடுத்த வருஷம் எப்படி இந்த சமுதாயம் வெப்பன் இண்டஸ்ட்ரீஸில் எப்படி அவங்க வெப்பனை கையாளுவாங்க அப்படிங்கிறத முன்கூட்டியே ப்ரெடிக்ட், அதாவது கணிப்பு செய்து எப்படி மேம்படுத்துறதுன்னு முடிவெடுக்கிறாங்க. பிராந்திய பதட்டங்களை ராஜதந்திர ரீதியாக குறைப்பதன் மூலமும் பரஸ்பர நம்பிக்கையை வளர்ப்பதன் மூலமும் மட்டுமே ஸ்திரத்தன்மையை உறுதி செய்ய முடியும். நேட்டோ போன்ற சர்வதேச நிறுவனங்கள் மற்றும் கூட்டணிகளை வலுப்படுத்துவது, இராணுவ நடவடிக்கைகளில் வெளிப்படைத்தன்மையை ஊக்குவிப்பது மற்றும் சர்வதேச சட்டங்களை கடைபிடிப்பது ஆகியவை தவறான புரிதல்களை குறைக்கவும் மோதல்கள் தீவிரமடைந்ததை தடுக்கவும் உதவும். உலகில் பல இடங்களில் அமைதியும் ஸ்திரத்தன்மையும் இன்னும் எட்டாக்கனியாகவே இருக்கின்றன என்பதே உண்மை. மோதல்களும் போர்களும் நிகழ்ந்த பகுதிகளில் மனித உயிர்களும் மக்களின் அமைதியும் மகிழ்ச்சியும் பறிக்கப்பட்டுள்ளன. சர்வதேச பாதுகாப்பு முன்பு என்று வியட்நாமின் தேசிய பாதுகாப்பு அமைச்சர் ஜெனரல் பான் வான் ஜியாங் சாங்ரி லா டயலாக் மாநாட்டின் போது தெரிவித்தார். போட்டி நிறைந்த உலகில் ஸ்திரத்தன்மையை உறுதி செய்வது என்பது அமைதி, ஒத்துழைப்பு மற்றும் வளர்ச்சியை நோக்கிய ஒரு உலகை கட்டமைப்பதற்கான இன்றியமையாத நிபந்தனையாகும். அதே நேரத்தில் இது இன்றைய அவசர தேவையும் கூட. தற்காப்பில் முதலீடு செய்தல். சர்வதேச பாதுகாப்பின் அடித்தளமாக தற்காப்பு விளங்குகிறது. இது எதிரி நாடுகளுக்கு அவர்கள் எடுக்கும் விரோத போக்கின் விளைவுகள் மற்றும் இழப்புகள் மிக அதிகமாக இருக்கும் என்பதை உணர்த்துவதன் மூலம் அவர்கள் ஆக்கிரமிப்பில் ஈடுபடுவதை தடுக்கும் முக்கிய வழிமுறையாக செயல்படுகிறது. தற்காப்பு முயற்சிகளை அதிகரிப்பது என்பது இராணுவ திறன்களை நவீனப்படுத்துவது மட்டுமல்லாமல் எந்த ஒரு அச்சுறுத்தலுக்கும் ஒருங்கிணைந்த மற்றும் நம்பகமான பதிலை வழங்குவதை உறுதி செய்வதையும் உள்ளடக்கியது.
நேட்டோ மற்றும் அதன் இந்தோ பசிபிக் கூட்டாளிகளுக்கு இதன் பொருள் மேம்பட்ட பாதுகாப்பு தொழில்நுட்பங்களில் முதலீடு செய்தல், ஏவுகணை பாதுகாப்பு அமைப்புகளை வலுப்படுத்துதல் மற்றும் விரிவான பாதுகாப்பு படை பயன்பாட்டு திறன்களை மேம்படுத்துதல், அச்சுறுத்தல்களுக்கு விரைவாகவும் திறம்படவும் பதிலளிக்க திறனை வெளிப்படுத்துவதன் மூலம் இந்த கூட்டணிகள் எந்தவொரு ஆக்கிரமிப்பு நடவடிக்கையும் தீர்க்கமான மற்றும் கடுமையான பலத்தால் எதிர்கொள்ளப்படும் என்ற தெளிவான செய்தியை எதிரிகளுக்கு அனுப்புகின்றன. சர்வதேச பாதுகாப்பு அமைப்பில் உள்ள பலவீனங்களை சாதகமாக்கி கொள்ள நினைக்கும் நாடுகளை தடுப்பதற்கு இது மிகவும் முக்கியமானது. இதை குறிப்பிடும் வகையில் நேட்டோவின் உயர்மட்ட சிவில் அதிகாரி ஒருவர், நேட்டோ ஒரு தற்காப்பு கூட்டணியாகவே தொடரும், அதே வேளையில் உலகம் அதனை மேலும் பலம் வாய்ந்ததாக பார்க்க முடியும் என்று கூறினார். மேலும் பலம் வாய்ந்ததாக மாறுவது என்றால் நமது தற்காப்பு மற்றும் பாதுகாப்பு நிலையை வலுப்படுத்துவது என்று பொருள். நமது இராணுவத்திற்கு பாதுகாப்பை உறுதி செய்ய தேவையான அனைத்தையும் வழங்குவது, மேலும் எந்த ஒரு ஆக்கிரமிப்பாளருக்கும் நாம் இன்னும் கடுமையாக திருப்பி அடிப்போம் என்பதை காட்டுவது என்று நேட்டோ பொதுச் செயலாளர் மார்க் ரூட்டே ஜூன் 2025 ஐக்கிய ராச்சியத்தில் சிறந்த நேட்டோவை உருவாக்குவது குறித்த உரையின் போது கூறினார். நமது இராணுவ பலம் மற்றும் தேவைப்பட்டால் அதை பயன்படுத்துவதற்கான நமது உறுதியை கண்டு எங்களை தாக்குவது பற்றி யாரும் நினைத்து கூட பார்க்கக்கூடாது. ஒன்றிணைந்து செயல்படும் திறனை மேம்படுத்துதல். பல்வேறு இராணுவ படைகள் தடையின்றி ஒன்றிணைந்து பணியாற்றும் திறன் என்பது பல நாட்டு கூட்டணிகளின் செயல்திறனில் ஒரு முக்கியமான காரணியாகும். நேட்டோ மற்றும் இந்தோ பசிபிக் கூட்டாளிகள் முன்னெப்போதையும் விட ஒருங்கிணைந்த மற்றும் சிக்கலான சூழலில் செயல்படுவதால் அவர்களின் படைகள் தங்களுக்கு தொடர்பு கொள்ளவும் ஒருங்கிணைந்து செயல்படவும் முடிவதை உறுதி செய்வது மிக அவசியமாகிறது. ஏப்ரல் 2025 நடைபெற்ற சந்திப்பின் போது ரூட்டே மற்றும் ஜப்பானின் அப்போதைய பிரதமர் சிகரு இசுபா ஆகியோர் நேட்டோ மற்றும் ஜப்பான் இடையேயான கூட்டுறவு யூரோ அட்லாண்டிக் மற்றும் இந்தோ பசிபிக் பிராந்தியங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிக் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று அழைத்தனர். யூரோ அட்லாண்டிக் மற்றும் இந்தோ பசிபிக் பிராந்தியங்களின் பாதுகாப்பு ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டுள்ளது என்பதையும், நாங்கள் ஒரே மாதிரியான பல சவால்களை எதிர்கொள்கிறோம் என்பதையும் நாங்கள் அங்கீகரிக்கிறோம் என்று டோக்கியோவில் நடந்த அவர்களின் சந்திப்பிற்கு பிறகு வெளியிடப்பட்ட கூட்டறிக்கையில் ரூட்டே மற்றும் இசுபா தெரிவித்தனர். மாறிவரும் மற்றும் நிச்சயமற்ற பாதுகாப்பு சூழலில் ஜப்பான் நேட்டோ ஒத்துழைப்பு தொடர்வது இரு பிராந்தியங்களின் பாதுகாப்பு மற்றும் பின்னடைவுக்கு நன்மை பயக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். ஒன்றிணைந்து செயல்படும் திறனை மேம்படுத்துவது என்பது கூட்டணி படைகளுக்கு இடையே உபகரணங்கள், தகவல் தொடர்பு நெறிமுறைகள் மற்றும் செயல்பாட்டு நடைமுறைகளை தரப்படுத்துவதை உள்ளடக்கியது. கூட்டு பயிற்சிகள், பகிரப்பட்ட தொழில்நுட்ப தீர்வுகள் மற்றும் பொதுவான கோட்பாடுகள் மற்றும் உத்திகளின் வளர்ச்சி ஆகியவற்றின் மூலம் இதை அடைய முடியும். இதன் மூலம் கூட்டணி படைகள் தங்களின் கூட்டுத்திறன்களை அதிகப்படுத்தி நெருக்கடிகளுக்கு மிகவும் திறம்பட பதிலளிக்க முடியும் மற்றும் பொதுவான அச்சுறுத்தல்களுக்கு எதிராக ஒரு ஒருங்கிணைந்த முன்னணியை பராமரிக்க முடியும். இன்று ஜப்பான் மற்றும் நேட்டோவின் பாதுகாப்பை பாதிக்கக்கூடிய சவால்களில் கவனம் செலுத்தி எங்களது ஒத்துழைப்பு பரந்த அளவில் உள்ளது என்று ரூட்டே மற்றும் இசுபா மேலும் சேர்த்து கூறினார். எங்கள் கூட்டாண்மையின் நிலையான வளர்ச்சியுடன் சைபர் பாதுகாப்பு, விண்வெளி, வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்கள் மற்றும் ஒன்றிணைந்து செயல்படும் திறன் போன்ற துறைகளில் எங்கள் மூலோபாய ஸ்ட்ராட்டஜிக்கல் ஒத்துழைப்பின் மூலம் அந்தந்த பிராந்தியங்களில் இந்த சவால்களை எதிர்கொள்ளும் திறனை அதிகரிக்க நாங்கள் நடவடிக்கை எடுத்து வருகிறோம் என்று கூறினார். அமெரிக்க பாதுகாப்பு செயலர் பீட் ஹெக்ஸெட் மே 2025 ஷாங்ரி-லா டயலாக் மாநாட்டில் ஆற்றிய உரையின் போது தற்காப்புக்கான அமெரிக்காவின் அர்ப்பணிப்பை மீண்டும் உறுதிப்படுத்தினார். அமெரிக்கா ஒரு இந்தோ பசிபிக் நாடு என்றும் அது தலைமுறைகளுக்கு அவ்வாறே தொடரும் என்றும் குறிப்பிட்டார். வலிமை மூலம் அமைதியை அடைவதில் அமெரிக்கா உறுதியாக உள்ளது என்று அவர் கூறினார். அது உலகெங்கிலும் மற்றும் இந்தோ பசிபிக் பிராந்தியத்திலும் ஆக்கிரமிப்பை தடுப்பதில் இருந்து தொடங்குகிறது. இது எங்களது முன்னுரிமை தளம். இங்கே எங்களுடன் இருக்கும் எங்கள் கூட்டாளிகள் மற்றும் பங்காளிகளுடன் இணைந்து செயல்படுவோம். உலகளாவிய மற்றும் பிராந்திய அமைதியை பாதுகாக்க முன்வரும் எந்த ஒரு நாட்டுடனும் இணைந்து பணியாற்ற அமெரிக்கா தயாராக உள்ளது. தேங்க்யூ காய்ஸ். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.